வணக்கம். சமீபத்துல ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா? ஒரு பிரபலமான நடிகர் அவர் பாட்டுக்கு ஏதோ சொன்னாரு. ஆனா அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் புயலையே கிளப்பிருச்சு. சாதாரணமா ஒருத்தர் தன்னோட அடையாளத்த சொன்னதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய சர்ச்சை? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த சர்ச்சை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்துருவோம். இத பாருங்க. நடிகர் பார்த்திபன் ஒரு தெலுங்கு பட விழால இப்படி தான் சொன்னாரு. இந்த ஒரு வரி தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. நம்ம எல்லாருக்குமே வர்ற கேள்வி இதுதான். ஒரு பாப்புலர் ஆக்டர் தன்னோட அடையாளத்தை சொன்னா அது ஏன் இவ்ளோ பெரிய அரசியல் பிரச்சனையா மாறணும்? பார்க்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள், தமிழ்நாட்டோட அரசியல், சமூக பார்வையை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஆய்வுல பார்த்திபன் என்ன சொன்னாருங்கிறத மட்டும் மேலோட்டமா பார்க்கல. அதுக்கு பதிலா இந்த ஒரு சின்ன சம்பவம் வெளிப்படுத்துற ஒரு பெரிய முரண்பாட்டு தான் இதை மையமா வச்சு பேசுது. அதாவது இந்த ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, பார்த்திபன் தன்னை தெலுங்கர்னு சொன்னதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த இரட்டை நிலைப்பாடுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க, அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த முரண்பாடு என்னன்னு கேக்குறீங்களா? இங்க தமிழ்நாட்டுல பார்த்திபன் சாதிக்கு எதிரா படம் எடுக்கிறாரு, சாதியற்ற சமூகத்தை பத்தி பேசுறாரு. ஆனா அவரே ஆந்திராக்கு போகும்போது தன்னோட இன வேர்களோட இணையறதுக்காக நாயுடுங்கிற ஒரு சாதி அடையாளத்தை பயன்படுத்துறாரு. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் தான் பல கேள்விகளை எழுப்புதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஓகே, அடுத்ததா ஒரு முக்கியமான கம்பாரிசன் இருக்கு. அதாவது குலப்பெயர்களை வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்தும் போது நம்ம சமூகம் அதை எப்படி ரெண்டு விதமா பாக்குதுங்கிறத இந்த ஆய்வு விளக்குது. இதோ பாருங்க, இதுதான் இந்த விவாதத்தோட மையமே. அதாவது ஒருத்தர் தன்னை நாயுடுன்னோ ரெட்டின்னோ இல்ல நாயர் மேனன்னு சொல்லிக்கிட்டா அது அவங்களோட இன ஒற்றுமையை கொண்டாடுற விஷயமா பார்க்கப்படுது. ஆனா அதே ஒரு தமிழர் தன்னோட குலப்பேரான கவுண்டர் தேவர்னு சொன்னா மட்டும் உடனே அவருக்கு சாதி வெறியர்னு பட்டம் கட்டிடுறாங்க. ஏன் இந்த பாரபட்சம்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இந்த நிலைய பத்தி இந்த ஆய்வுல இருந்து ஒரு நேரடி மேற்கோளை பாருங்க. தெலுங்கர்களுக்குள்ள அவங்க குலப்பெயர் அவங்கள ஒன்னு சேர்க்குது. ஆனா தமிழர்களுக்குள்ள அதுவே அவங்கள பிரிக்கிற ஆயுதமா மாறுதுங்கிற கவலையை தான் இது காட்டுது. சரி, இந்த மாதிரியான ஒரு மனநிலை எங்க இருந்து வருது? இத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆய்வை ஒரு வரலாற்று உதாரணத்தை நம்ம முன்னாடி வைக்குது. அதுவும் ஒரு சினிமா பேரை சுத்தின ஒரு விஷயம்தான். அது என்ன உதாரணம்னா, சமூக சீர்திருத்தவாதி ஈவே ராமசாமி, அதாவது தந்தை பெரியார் பத்தின ஒரு பயோபிக் படம் தான். அந்த படம் 2 மாநிலங்கள்ல 2 வேற வேற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல அந்த வித்தியாசம் தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டுல அந்த படத்தோட பேரு தந்தை பெரியார். ஆனா அதே படம் ஆந்திராவுல ஈவே ராமசாமி நாயக்கர்னு அவரோட ஜாதி பேரோட வெளியாச்சு. இப்ப இந்த ஆய்வு ஒரு கேள்வி எழுப்புது. ஏன் தமிழ்நாட்டுல அவரோட சாதி பெயரான நாயக்கர்ங்கிறத நீக்குனீங்க, ஆனா ஆந்திராவுல அதையே பெருமையா பயன்படுத்தினீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இங்க சாதி ஒழிப்புக்காக ஒரு தலைவரோட பேரை மாத்திரம், ஆனா அவரோட சொந்த இன மக்கள் இருக்கிற இடத்துல அந்த சாதி பெயரோட தான் அவரை கொண்டாடுறாங்க. இது நம்ம முன்னாடி பார்த்தா அதே இரட்டை நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. சரி, ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்ச இந்த விஷயம் எப்படி ஒரு காட்டுத் தீ மாதிரி பரவுதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு நடிகரோட பேச்சு தமிழ்நாட்டை யார் ஆளணுங்கிற அடிப்படை அரசியல் கேள்வி வரைக்கும் எப்படி போகுதுன்னு பாருங்க. பார்த்திபன் ஆரம்பிச்சு வச்ச இந்த சர்ச்சை கடைசியா வந்து நிக்கிற இடம் எது தெரியுமா? தமிழ்நாட்டை ஆள யாருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியில தான். இந்த மண்ணோட மைந்தனுக்கு இந்த நிலத்தை ஆள்ற உரிமை இருக்கா இல்லையா? இதுதான் இந்த விவாதத்தோட மையமா மாறுது. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொன்னா போதும், உடனே ஒரு 4 வாதத்தை எடுத்து வைப்பாங்க. நல்லவங்க ஆளணும், தமிழர்கள் தான் சிங்கப்பூர்ல தலைவரா இருக்காங்களே, இது பிரிவினைவாதம், வெளிநாட்டுல இருக்க தமிழர்களுக்கு இதனால பிரச்சனை வரும்னு. இந்த ஆய்வு இந்த எல்லா வாதங்களுக்கும் வரிசையா பதில் சொல்லுது. முதல்ல நல்லவர்கள் ஆள வேண்டும் வாதம். அதுக்கு இந்த ஆய்வு என்ன பதில் சொல்லுதுன்னா, அப்போ தமிழர்கள்ல நல்லவங்களே இல்லையான்னு கேக்குறீங்களா? சரி, ஒரு நல்ல தமிழர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுங்க பாப்போம்னு நேரா கேக்குது. அடுத்தது சிங்கப்பூர் மாதிரி வெளிநாடுகள்ல தமிழர்கள் தலைவரா இருக்காங்களேங்கிற வாதம். இதுக்கு இந்த ஆய்வு சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. அந்த நாடுகள்ல அவங்க பூர்வகுடி மக்களோட அடையாளத்தை பாதுகாக்க ரொம்ப வலுவான சட்டங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு தனியா அந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு பாதுகாப்பு இல்ல. ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறாங்க. இவங்க கேட்கறது பிரிவினை கிடையாது, இந்தியாவை விட்டு பிரியணும்னு சொல்லல. ஆனா தமிழ் அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய உண்மையான மாநில சுயாட்சி வேணும்னு கேட்கறாங்க. அதுதான் இவங்களோட கோரிக்கைன்னு இந்த ஆய்வு தெளிவா சொல்லுது. இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு கூர்மையான மேற்கோள் இதுல இருக்கு. இந்தியாவுக்கென்றால் அது சுதந்திர போராட்டம், ஆனால் தமிழ் தேசியத்திற்கென்றால் அது பிரிவினைவாதமா? அவர்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் இங்கே பூப்பறித்துக் கொண்டிருப்போமா? யோசிச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இல்லையா இது? கடைசியா இந்த முழு விவாதமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒருத்தரோட அடையாளம் அது அவரோட சமூகத்துக்கு ஒரு பாலமா இருக்குதா இல்ல மத்தவங்களுக்கு ஒரு சுவரா இருக்குதா?
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் அவ்ளோ சுலபமா இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது.